அதுக்காக இவ்வளோ நெகட்டிவான விஷயங்களை சொல்லி பயங்கரமா திட்டணுமா? நாங்க அதுக்காக திரவியம் அவரை திட்டிட்டா இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு 3 முடிச்சு சீரியல்ல நடிச்சிருக்க சுவாதி அவங்களும் நியாஸ் அவங்களும் பேசியிருக்காங்க. அதே போல ராகுல் டிக்கி அவங்களுடைய மனைவிய, அதாவது இவ்வளவு தூரம் அவதூறு பரப்பலாமா ஒரு பொண்ணு மேல? இவ்வளவு தூரம் கணவரை இழந்துட்டு உடஞ்சு உட்கார்ந்துருக்க இந்த பொண்ணு மேல இப்படி வந்து அந்த பொண்ணு சரியில்லை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு, இந்த ஒரு மாமியார் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்றதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு ஒரு சிலர் இப்ப அவங்களையும் பேட்டி எடுத்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். 3 முடிச்ச இந்த சீரியல்ல நிறைய ரசிகர்கள் சூர்யா நந்தினிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் தான் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கதை தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஃபேன்ஸுக்கு வந்து அவர் இல்ல, திரவியம் அவர் இல்ல அப்படிங்கிற ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கு. அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்க போல. நியாஸ் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து திட்டவும் செய்யறாங்க. நிறைய நெகட்டிவான கருத்துக்களை வச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா சுவாதி அவங்கள நீங்க ஏன் வந்து திரவியம் அவருக்காக பேச மாட்டீங்களா, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்கன்னு இவங்களையும் பிடிச்சி திட்டுறாங்களாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத வந்து ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. நியாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே நடிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதே போல சுவாதி அவங்களும் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தனிப்பட்ட முறையில திரவியம் அவரை திட்டுறதும் கிடையாது, நாங்க அவரை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஃபேன்ஸா பண்ற ஒரு சில விஷயங்கள் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவும் ரொம்ப ஃபன்னா இருக்கும். நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா சண்டை போட்டுப்போம். நாங்க சண்டை போட்டுக்கிட்டா எங்க டீமே வந்து தயவு செஞ்சு 2 பேரும் பேசிடுங்கன்னு எங்க பின்னாடியே சுத்துவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னா கொண்டு போவோம். எப்பவும் நாங்க அதிகமா சண்டை போட்டுப்போம், 2 பேரும் அடிதடி அளவுக்கு சண்டை போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை ரொம்ப ஃபன்னா அதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் வச்சு திட்டுறதுனால அதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க பேசின இந்த விஷயங்களை பார்த்து இதுக்கும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ராகுல் டிக்கி எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக் பிரபலமா இருந்த இவர் காலமாயிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் விபத்துனால காலமாயிருந்தாரு. இவருடைய மனைவி வந்து நிறைய பேட்டியெல்லாம் அப்பவே கொடுத்திருந்தாங்க. அதாவது ராகுல் டிக்கி அவரை தொட்டு பார்க்க கூட என்ன விடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க தனியா தான் இருக்காங்க. அதாவது ராகுல் அவருடைய எல்லா பொருளையும் அவங்களுடைய மாமியார் கேட்கறாங்களாம், எதுவுமே அங்க இருக்கக்கூடாதுன்னு. அந்த பொண்ணு பத்தி ரொம்பவே தவறாகவும் பேசுறாங்களாம், மனசு நோக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்களாம். ஆனா இவ்வளவு நாளா, அதுவும் இந்த லாஸ்ட் 1 இயர் வந்து வீடியோ ஷூட் பண்ணது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே ராகுலுக்கு பக்கபலமா இருந்ததும், ராகுல் அவருடைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல எல்லாம் ரொம்ப உறுதுணையா இருந்து அவருக்கு எல்லா சப்போர்ட் பண்ணது வந்து அவங்களுடைய மனைவி தானாம். ஆனா அது கூட எதுவுமே புரிஞ்சுக்காம அவ்வளோ தூரம் ரொம்ப மோசமா இப்ப அந்த பொண்ணை வந்து அவங்களுடைய மாமியார் பேசிட்டு இருக்காங்களாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே நடக்கவே கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு குடும்பமும் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க? அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நீதி கிடைக்கணும், எதுக்காக இப்படி எல்லா பொருளையும் கொடுங்கன்னு கேக்குறாங்க? ஒரு பொண்ணு தன்னோட கணவர் இறந்துட்டாரு, அந்த கணவரோட பொருளெல்லாம் ஞாபகமா வச்சுக்கிறதுல என்ன தப்பு? ஏன் இவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக நிறைய பேட்டி எல்லாம் எடுத்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப உடஞ்சு போய், நான் இங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அவ்வளோ உடஞ்சு உட்கார்ந்துருக்கேன், என்ன அவ்வளோ மோசமா பேசுறாங்க, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட பேசியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.